ஹாய், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்களா? இது வந்து துப்புவாழை மீன். இந்த மீனை வந்து நிறைய முள் இருக்கும் இந்த மீனில். அதனால் இது நம்ம சாப்பிடும்போது முள்ளை துப்பி துப்பி சாப்பிட்றதுனால இதுக்கு பேர் துப்புவாழை வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட்டு உண்மையான ரீசன் எனக்கு தெரியல. ரொம்ப டேஸ்டான மீன் இது. வந்து இன்றைக்கி நான் வந்து புட்டு வைக்க போகிறேன், அதாவது உதிர்த்து கூட்டு வைக்க போகிறேன். சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த மீனை நல்லா வேக வச்சு முள் இல்லாமல் உதிர்த்து எடுத்துகிட்டு அந்த தேங்காய் மசாலாவும் இதோட மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு பொறுமையாக கிண்டி நல்லா உதிரியாக அப்படி எடுத்துக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இந்த சுண்ணாம்பு வாழைன்னு சொல்கிறாங்க இல்லையா, பழப்பழன்னு இருக்கும், பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மீனில் செய்யலாம், சொராவில் செய்யலாம். அது மாதிரி குதிப்புன்னு ஒரு மீன் உண்டு, அதுலேயும் செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்லன்னா இந்த மீன் வாங்கி இதை மாதிரி செய்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இதை வந்து நெய்மீன் வாழைன்னு கூட சொல்லி விற்கிறாங்க. அதனால் பார்த்து வாங்குங்க. இது ரொம்ப முள் இருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டான மீனில் இதுவும் ஒன்று. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த முள்ளெல்லாம் பொறுமையாக இருந்து எடுத்து சமைச்சு சாப்பிட முடியும்னா மட்டும் இந்த மீன் வாங்குங்க. ஓகே, பாய்.